நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லருக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹாய் மேம். ஓகே, நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க? இது வந்து நான் வந்து 10 இயர்ஸாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் சேலத்தில் சாய்ஸ்ரீ பியூட்டி பார்லர்ட்டு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க மேம்? நியூ பஸ் ஸ்டாண்டு. நியூ பஸ் ஸ்டாண்டு குவாலிட்டி ஆப்போசிட்டுன்னு நம்ம சொன்னோம்னா ஃபர்னிச்சர்ஸ். ஓகே, அது ஆப்போசிட்டில் வந்து சாய்ஸ்ரீ பியூட்டி பார்லர் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போது சேலத்தில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நிறைய பார்லருக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ போயிருந்து எந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு இருந்திருக்காது, அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இவங்க 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பியூட்டி பார்லரில். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஐப்ரோ வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கும், வளராமல் இருக்கும், ஹேர் வந்து ரொம்ப வளராமல் இருக்கும். ஸோ அதுக்கான இவங்க வந்து சொல்யூஷன் சொல்ல போகிறாங்க. சரி ஓகேங்க மேம், என்ன பண்ணலாம்? நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஐப்ரோ வந்து கம்மியாக இருக்கும், திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க? ஐப்ரோஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சேஃப் உங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக விளக்கெண்ணெய் இருக்குங்களா